இன்றைக்கு ஒரு குறிப்பிட்ட தலைப்பின் கீழாக கடவுளுடைய வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று வந்திருக்கிறேன். இந்த பிரசங்கத்துக்கான தலைப்பு என்னன்னா, இயேசுவின் பிறப்பு பண்டிகைக்கா பாவ விடுதலைக்கா? தான் இந்த செய்தியினுடைய தலைப்பு. ஒருவேளை இந்த தலைப்பை கேட்கும் போது ஏதோ ஒரு பட்டிமன்ற விவாத தலைப்பு போல இருக்கலாம். ஆனா இந்த தலைப்பை தேர்ந்தெடுத்திருப்பதற்கும் இந்த தலைப்பின் மூலமாக உங்களுக்கு நான் சொல்ல போகிற கடவுளுடைய வார்த்தைக்கு ரொம்ப நெருங்கிய தொடர்பு உண்டு. இயேசுவின் பிறப்பு பண்டிகைக்கா பாவ விடுதலைக்கா? முதல்ல ஏன் இந்த தலைப்பை நான் தேர்ந்தெடுத்திருக்கிறேன்றதுக்கான விளக்கத்தை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், நீங்க கேளுங்க. ஏன்னா இந்த டிசம்பர் மாதம் ஆரம்பிச்சிட்டாலே எல்லா கிறிஸ்தவர்கள் மத்தியிலையும் ஒரு பெரிய ஒரு பரவசம் ஆரம்பமாயிடும். அந்த பரவசம் எதை பற்றியதுன்னா, அந்த டிசம்பர் மாதம் 25ஆம் தேதி கொண்டாடப்படுகிற அந்த கிறிஸ்துமஸ் பண்டிகை என்கிற ஒரு பரவசம் அவங்களெல்லாம் பிடிச்சு. இயேசு இந்த உலகத்தில் பிறந்தார் என்று அந்த டிசம்பர் 25ஆம் தேதிய உலகெங்கிலும், இங்க நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் இல்ல, உலகெங்கிலும் இருக்கிற பரவலான கிறிஸ்தவர்கள் அந்த நாளை ரொம்ப விசேஷமாக கொண்டாடுகிறது வழக்கம். வெளிநாடுகள் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த டிசம்பர் ஆரம்பத்திலிருந்தே அது ரொம்ப விமர்சையாக கொண்டாடப்படுகிறத நாம பார்க்கிறோம். இங்க நாம வாழ்கிற தமிழ்நாட்டிலையும் அது ரொம்ப கொண்டாடப்படுகிறது. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா கடந்த வாரம் அந்த பழங்கணத்தம் பகுதியில ஒரு பெரிய கூட்டம் ஒன்று ஏற்பாடு பண்ணி அந்த கிறிஸ்துமஸ் விழா என்று கொண்டாடினாங்க. அது மட்டும் இல்ல, பல இடங்கள்ல பாத்தீங்கன்னா பவனியாக அவங்க சென்று இயேசு கிறிஸ்து இந்த மாதத்தில் பிறந்தார் என்று அந்த கிறிஸ்து பிறந்ததினுடைய செய்தியை அறிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இதெல்லாம் நடந்து கொண்டு இருக்கிறது. இப்ப இதுக்கு மத்தியில கொஞ்சம் யோசிக்க வேண்டிய சில விஷயங்கள் இருக்கு. அதனாலதான் இந்த தலைப்பை நான் கொடுத்திருக்கேன். ஒரு பக்கம் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பிறந்தார் என்கிற செய்தி சொல்லப்பட்டு கொண்டிருக்கிற போது, இன்னொரு பக்கம் நீங்க பாத்தீங்கன்னா அது ஒரு பண்டிகையாக கொண்டாடப்பட்டு வருகிறது. அந்த பண்டிகைக்கென்று பெரும் தயாரிப்புகள், பெரிய அளவுல அது ஒரு பொருளாதாரமான ஒரு வியாபாரமாக நடக்கிற ஒரு சூழ்நிலையும் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. நம்ம பார்க்கிற இன்றைய கிறிஸ்தவ உலகம் இயேசு பிறந்த அந்த நாளை ஒரு விமர்சையான பண்டிகையாக கொண்டாடி வருகிறார். எப்படி மற்ற மதத்தினர் ஒரு பண்டிகையை கொண்டாடுகிறார்களோ அது போல இயேசு கிறிஸ்து இந்த நாளில் பிறந்தார் என்று சொல்லி அதை ஒரு பண்டிகையாக. நான் இதெல்லாம் சொல்லும் போது நான் யோசிச்சு பார்க்கிறேன், என்னுடைய சிறு வயதுல, வாலிப வயதுல ஒரு கிறிஸ்துவ குடும்பத்துல பிறந்து வளர்ந்து வந்தனால அந்த நாள் எப்படி இருக்கும். அந்த மாதம் ஆரம்பிக்கும் போதே ஒரே சந்தோஷமா இருக்கும். அந்த மாதம் முழுவதுமாக இயேசு பிறந்த பாடல்களா வீட்டுல ஓடிட்டே இருக்கும். அப்புறம் அந்த நாளுக்காக நிறைய ஆயத்தம் செய்வோம், புத்தாடைகள் எடுப்போம். அந்த நாளை வீடெல்லாம் ரொம்ப டெக்கரேட் பண்ணி ஒரு கிறிஸ்துமஸ் ட்ரீ வச்சு, அப்புறம் வெளியில ஒரு ஸ்டார் தொங்க விட்டு, இதெல்லாம் எதை காட்டுதுன்னா இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பிறந்தார் என்பதை காட்டுகிற விதத்துல அந்த நாள் வந்தா இன்னும் சிறப்பு. அதிகாலையில சர்ச்சுக்கு போறதும், அங்க அந்த சர்வீஸ்ல அட்டென்ட் பண்ணி எல்லாரோடையும் கிறிஸ்து பிறந்ததினுடைய வாழ்த்துக்களை சொல்றதும், வீட்டுக்கு வந்தோம்னா இன்னும் சந்தோஷம். அன்னைக்கு அளவில்லாம கேக் சாப்பிடலாம், நிறைய கேக் வீட்டுல இருக்கும், நல்ல உணவுகள்லாம் இருக்கும், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வீட்டுக்கு கூப்பிடுவோம். இப்படி ரொம்ப விமர்சையாக அது ஒரு பண்டிகையாக கொண்டாடுகிறது வழக்கம். ஒரு காலத்துல நானும் அப்படித்தான் ஒரு பின்னணியில இருந்து வளர்ந்து வந்திருக்கிறேன். ஆனா இதுக்கு மத்தியில இயேசு கிறிஸ்து ஏன் பிறந்தார் அத சிந்திக்கிற அந்த சிந்தனை வெகுவாக குறைந்து கொண்டே வருகிறது. இப்போ இது எப்படி போய்கிட்டு இருக்குன்னா, ஒரு பண்டிகையாக கொண்டாடுகிற நோக்கத்தோட, ஒரு திருவிழா மாதிரி அதை கொண்டாடுகிற நோக்கத்தோடு போய் கொண்டிருக்கிறதே தவிர, உண்மையிலே அந்த நாள்ல இயேசு ஏன் பிறந்தாருங்கிற அந்த செய்திய சிந்திக்கிறதும், உண்மையாகவே அதை பத்தி கேட்டு அதை மனசுல நினைச்சு பாக்குறது ரொம்ப குறைவான மக்கள் தான் அதை செய்து கொண்டிருக்கிறார். நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி அதை ஒரு பண்டிகை நாளாக, ஒரு வியாபார நாளாக ஆக்கி கொண்டிருக்கிறார். இதுக்கு மத்தியில ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஏன் இந்த உலகத்தில் பிறந்தார்? இந்த கேள்வி ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி.
அவர் ஒரு பண்டிகையை கொண்டாடுவதற்காக பிறந்தாரா, அல்லது அவர் பிறந்ததினுடைய நோக்கத்தை நாம் நினைவு கூர்ந்து அவரை மகிமைப்படுத்துவதற்காக, அந்த நோக்கத்தை அவர் எப்படி நிறைவேற்றினார் என்பதை புரிந்து கொள்வதற்காக இந்த நாளை நாம் நினைவு கூறுகிறோமாங்கிறதுலதான் ரொம்ப முக்கியம். ஒரு நாளை நம்ம நினைச்சு பார்க்கறதுல தவறு இல்லை. உண்மையிலேயே சொல்லணும்னா இந்த டிசம்பர் 25 தான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பிறந்தார் என்பதற்கு எந்த ஒரு உறுதியான ஆதாரமும் இல்லை. இப்ப இந்த நாளை ஏற்படுத்தினவர்கள் இந்த நாளில்தான் அவர் பிறந்திருப்பார் என்று அவர்கள் காலங்களை எல்லாம் தீர்மானித்து அப்படி ஒரு நாளை நியமித்து அந்த நாள்ல மக்களுக்கு இயேசு கிறிஸ்து பிறந்ததினுடைய செய்தி போய் சேரணும்னு அதை ஏற்பாடு செய்திருக்கிறார். ஒரு வகையில அது சரியாக நல்லதாக தான் இருந்தது. அந்த நோக்கத்தை செய்கிற போது அந்த நாளில் மக்களுக்கு சுவிசேஷத்தை கொண்டு செல்லுகிற ஒரு பணியை செய்கிறது ரொம்ப நல்லது. ஆனா அதெல்லாம் தாண்டி இன்னைக்கு அது ஒரு பெரிய ஒரு ஃபெஸ்டிவலா, ஒரு பண்டிகையாக கொண்டாடப்பட்டு இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பின் நோக்கமே இன்றைக்கு பிரசங்கிக்கப்படாமல் இருக்கிறது தான் ரொம்ப வருத்தத்துக்குரியது. ஆகவே இன்னைக்கு நாம அதை குறிச்சுதான் சிந்தித்து பார்க்க போகிறோம். இயேசு கிறிஸ்து ஏன் பிறந்தார்? ஒரு பண்டிகையாக தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாடுவதற்காக அவர் பிறந்தாரா, அல்லது பாவ விடுதலைக்காக அவர் பிறந்தாரா? இவ்வளவு நேரம் நான் சொல்லும் போதே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அது நிச்சயமாக ஒரு பண்டிகையாக கொண்டாடுவதற்காக இயேசு கிறிஸ்து இங்கு பிறக்கவில்லை. ஏன்னா இயேசு கிறிஸ்து பிறந்த நாளை ஒரு பண்டிகையாக கொண்டாட சொல்லி வேதத்தில் எங்கேயுமே நம்ம பார்க்க முடியாது. நேரடியாகவும் மறைமுகமாகவும் என்னுடைய பிறப்பை கொண்டாடுங்கள் என்று ஆண்டவர் சொல்லவே. ஆண்டவர் வாழ்ந்த நாட்கள்ல அது நடந்ததான்னு நம்ம பார்க்க முடியாது. அதே மாதிரி ஆண்டவருடைய சீஷர்களான அப்போஸ்தலர்கள் அவர்கள் இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பை இப்படி ஒரு நாளை வைத்து கொண்டாடினார்களான்னா அதுவும் இல்லை. ஆதி சபை பிதாக்களுடைய காலத்திலேயும் இந்த கிறிஸ்துமஸ் கொண்டாட்டங்கள்லாம் இல்லை. அப்ப எப்பங்க இந்த கிறிஸ்துமஸ் கொண்டாட்டங்கள் எல்லாம் ஆரம்பித்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, வரலாற்றை பார்க்கும்போது கிபி 3ஆவது நூற்றாண்டுக்கு பிறகு 4ஆவது நூற்றாண்டுல தான் இந்த கிறிஸ்துமஸ் கொண்டாட்ட நிகழ்ச்சிகள் எல்லாம் ஆரம்பித்தது. ரொம்ப சின்னதா ஒரு காரியத்துல ஆரம்பித்து அது கொஞ்சம் கொஞ்சமாக பழுகி பழுகி பெருகி பெருகி நிறைய காரியங்கள் செய்யக்கூடிய ஒரு நாளாக இன்றைக்கு வந்து நிற்கிறது. ஆகவே வேதத்துல பார்த்தோம்னா இப்படி ஒரு கிறிஸ்துமஸ் பண்டிகையை கொண்டாடணும்னு எந்தவித கட்டளையும் நமக்கு இல்லை. இருந்தாலும் கிறிஸ்தவ உலகம் அதை கொண்டாடி கொண்டிருக்கிறது. காரணம் என்னன்னா, இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பு அதன் மூலமாவது மக்களுக்கு சென்று அடைய வேண்டும் என்கிற ஒரு நோக்கம். அந்த நோக்கத்தோடு அது செய்யப்பட்டால் நல்லது. அதை ஒரு பண்டிகையாக கொண்டாடுவதை விட ஆண்டவர் பிறந்ததினுடைய நோக்கத்தை நினைவு கூர்ந்து அந்த நாளை செலவழிப்பது நல்லது. சரி, இயேசு கிறிஸ்து ஏன் பிறந்தார்? 3 குறிப்புகள் மூலமாக அதை நான் உங்களுக்கு விளக்கப் போகிறேன். 3 குறிப்பு. இயேசு கிறிஸ்து ஏன் பிறந்தார் என்பதை பற்றிய அந்த கேள்விக்கான செய்தியாக 3 குறிப்புகளில் நான் விளக்குகிறேன். முதலாவது, இயேசு யார் என்பதை பற்றி நாம் சிந்தித்து பார்க்கணும். இயேசு யார் முதல்ல. இரண்டாவது, அவர் ஏன் பிறக்க வேண்டும். மூன்றாவது, அவர் பிறந்ததால் எனக்கென்ன நன்மை. இந்த 3 தான் நம்ம இந்த நேரத்துல சிந்திக்க போகிறோம். ஒவ்வொன்னா நம்ம பார்க்கலாம். கொஞ்சம் என் கூடவே அதை கவனிச்சுட்டு வாங்க. அப்போ இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பை பற்றி, அவருடைய பிறப்பின் நோக்கத்தை பற்றி நாம் சரியாக புரிந்து கொள்ள அது உதவி செய்யும். முதல் குறிப்பு, இயேசு கிறிஸ்து யார்? மனித சமுதாயத்துல பல கேள்விகள் சர்ச்சைக்குரிய கேள்விகளாக இருந்து வருகிறது. அப்படி சர்ச்சைக்குரிய பல கேள்விகளை இதுவும் ஒரு கேள்வியாக இருக்கு. ஏன்னா ஒரு சாரர் இயேசு கிறிஸ்து கடவுள் என்று நம்புகிறார். சிலர் என்ன சொல்றாங்கன்னா, அவர் கடவுள் என்பதை நம்ப மறுக்கிறார்கள். அதனால் பல விதங்களில் அவரை சித்தரித்து பேசுகிறார். சிலர் என்ன சொல்றாங்க, அவர் ஒரு சாதாரண மனுஷன் தாங்க, மனிதர்களுக்கு நற்பண்புகளை போதித்து வந்த ஒரு நல்ல மனிதர் அப்படின்னு. எப்படி இந்த உலகத்துல நாம பார்க்கிற தலைவர்கள் சொல்லுகிறோம்ல, அது மாதிரி இயேசு கிறிஸ்துவையும் இந்த உலகத்துல பிறந்த ஒரு சாதாரண மனிதர் தான். ஆனா
மனிதர்களுக்கு நற்பண்புகளை போதிக்கக்கூடிய ஒரு நல்ல மனிதர் அப்படின்னு சிலர் சொல்றாங்க. சிலர் என்ன சொல்றாங்கன்னா, இவர் தெய்வீக சக்தி பெற்ற ஒரு மனிதர், சாதாரண மனுஷன் அல்ல, அவருக்குள்ள கடவுளுடைய சக்தியும் இருந்திருக்கிறது அப்படின்னு. இப்ப மற்ற மனிதர்கள் எல்லாம் தெய்வீக சக்தி பெற்றவர்கள் சொல்லுகிறாங்களோ அது மாதிரி இயேசு கிறிஸ்துவை அடையாளப்படுத்துகிறவர்களும் இருக்கிறார். இன்னும் சிலர் என்ன செய்யறாங்க தெரியுமா, இயேசு கிறிஸ்து ஒரு தேவதூதன், கடவுளால் அனுப்பப்பட்ட ஒரு உயர்வான தேவதூதன் இப்படின்னு ஒவ்வொரு கூட்டமும் ஒவ்வொரு விதமாக இயேசு கிறிஸ்துவை பற்றி அவங்க சொல்லுகிறாங்க. அதை தான் அவங்க நம்பவும் செய்யறாங்க. ஆனா இதுக்கெல்லாம் மத்தியில நாம என்ன நம்புறோம் தெரியுமா, இயேசு கிறிஸ்து யார் என்றால் அவர் கடவுள். இந்த வானத்தையும் பூமியையும், வானத்தில் உள்ளவைகள் எல்லாவற்றையும், இந்த பூமியையும் பூமியில் உள்ள எல்லாவற்றையும் படைத்த கடவுள் தான் அந்த இயேசு கிறிஸ்து. வேதம் அது ரொம்ப தெளிவாக சொல்லுகிற, இயேசுவே கடவுள் என்பதுதான் நம்முடைய நம்பிக்கை. திரியேக கடவுள் என்று வேதம் சொல்லுகிற அந்த திரித்துவ கடவுளில் இரண்டாவது நபராக இந்த இயேசு கிறிஸ்து இருக்கிறார். இரண்டாவது நபர்னு சொல்லும் போது அந்த கடவுள்களுக்குள்ள எந்த வேறுபாடும் இல்லை. பிதாவாகிய தேவனுக்கு சமமான மகிமையும் வல்லமையும் கொண்டவர் தான் இந்த இயேசு கிறிஸ்து. அந்த நம்பிக்கைக்கு என்ன காரணம்? அவர் கடவுள்னு நாம நம்புவதற்கு என்ன காரணம்? மற்றவர்கள் நம்புகிறார்கள், நம்பவில்லை. நாம் இயேசு கிறிஸ்துவே கடவுள் என்று நம்புவதற்கு என்ன காரணம்னா, அவரால் எழுதி கொடுக்கப்பட்ட இந்த பரிசுத்த வேதாகமம் அப்படித்தான் சொல்லுகிறது. உலகத்துல சிலர் என்ன சொல்றாங்கன்னா, இந்த வேதத்தை வைத்தே நாங்கள் பேசுகிறோம், இந்த வேதத்தில் எங்காவது இயேசு கிறிஸ்து தன்னை கடவுள் என்று சொல்லி இருக்கிறாரா? கேள்வி கேட்கிறாங்க. இயேசு கிறிஸ்து தன்னை கடவுள் என்று சொல்லி இருக்கிறாரா? ஒரு வசனத்தை காட்டுங்க, நாங்களும் நம்புறோம். அடுத்து சொல்றாங்க, இந்த இயேசு கிறிஸ்து தன்னை கடவுளாக வழிபடும்படி இந்த வேதத்துல எங்கேயாவது சொல்லி இருக்கிறாரா? நீங்க சொல்லுங்க, அப்ப நாங்க நம்புகிறோம் என்று இப்படி ஒரு கேள்விகளை கேட்டு கொண்டிருக்கிறவர்களும் இருக்கிறார்கள். நான் ஏன் இதை சொல்றேன்னா, இந்த தவறான புரிந்து கொள்ளுதலோடு இருக்கும் போது இயேசு கிறிஸ்து யார் என்கிற அந்த உண்மையான நிலை நமக்கு புரியாது. அப்போ இவங்களுக்கெல்லாம் என்ன பதில் சொன்னாலும் அவங்க நம்ப மாட்டாங்க. ஆனா வேதத்தை ஆராய்ந்து பார்த்தால் வேதம் ரொம்ப தெளிவாக வெளிப்படையாக சொல்லுகிறது, அவர் வானத்தையும் பூமியையும் சர்வத்தையும் படைத்த கடவுள். இப்ப பாடணுமா இல்லையா? சர்வத்தையும் படைத்தாண்ட சர்வ வல்லவர், அவர் தான் எல்லாவற்றையும் படைத்தார். எல்லா படைப்புகளுக்கும் அவர் தான் காரணர். எல்லாவற்றையும் ஆளுகிற அரசனாக இருக்கிறவரும் ராஜாவாக இருக்கிறவரும் அவர் தான். எப்படி இவ்வளவு உறுதியா சொல்றோம்? வேதத்தை பார்த்தோம்னா வேதத்துல சில வசனங்கள் இருக்கிறது. அதை நான் சில வசனங்களை மட்டும் நான் மேற்கோள் காட்டுகிறேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் ஆரம்பத்திலேயே ஆரம்ப வசனங்கள்ல 1-3 வசனங்கள்ல பார்த்தோம்னா, ஆதியிலே வார்த்தை இருந்தது, எல்லாம் படைக்கப்படுவதற்கு முன்பாக அவர் இருந்தார். இங்க வார்த்தை என்று சொல்லப்படுகிறது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை. அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாயிருந்தது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் கடவுளாக இருந்தார். அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானதொன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. அவர் கடவுள், அவரே எல்லாவற்றையும் படைத்தவர் என்று இந்த வசனங்கள் தெளிவாக சொல்லுகின்றன. அதே அதிகாரத்துல 18வது வசனத்துல பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு வசனம். தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை, யாருமே கடவுளை பார்த்ததில்லை. பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனே அவரை வெளிப்படுத்தினார். இயேசு கிறிஸ்து அந்த கடவுளை நமக்கு வெளிப்படுத்தும்படியாக வந்தவர் என்று இந்த வசனம் நமக்கு சொல்லுகிறது. இன்னொரு புத்தகம் இருக்கு, கொலோசையர்னு ஒரு புத்தகம். இந்த கொலோசையர் புத்தகத்துல 1 அதிகாரத்துல 15வது வசனத்துல பாத்தீங்கன்னா அங்க ஒரு அருமையான வார்த்தை இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. அவர் அதரிசனமான தேவனுடைய தற்ஸ்வரூபமும். ஆங்கிலத்துல பாத்தீங்கன்னா he is the image of invisible God. பார்க்க கூடாத, பார்க்க முடியாத கடவுளாக இருக்கிறவரை நமக்கு காண்பித்தவர் அவர். இயேசு கிறிஸ்துவை நாம் கடவுளாக பார்க்கிறோம் 16வது வசனத்துல. ஏனென்றால்
அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது. பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளும் ஆகிய காணப்படுகிறவைகளும் காணப்படாதவைகளுமான சகல வஸ்துக்களும், சிங்காசனங்களானாலும் கர்த்தத்துவங்களானாலும் அதிகாரங்களானாலும் சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது. அவர் எல்லாவற்றிற்கும் முந்தினவர், எல்லாம் அவருக்குள் நிலை நிற்கிறது. பாத்தீங்களா? இந்த வசனம் என்ன சொல்லுது? அவர் கடவுள், அவர் தான் எல்லாவற்றையும் படைத்தார். எதற்காக எல்லாவற்றையும் படைத்தார் என்றால் அவருடைய மகிமைக்காக எல்லாவற்றையும் படைத்தார். மற்றவங்க சொல்றதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ இயேசு கிறிஸ்து தன்னை பற்றி என்ன சொல்லி இருக்கிறார்னு பாருங்க. யோவான் சுவிசேஷம் 10வது அதிகாரம் 30வது வசனம். யோவான் 10:30 நானும் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம். நாங்க வேற வேற. இன்னொரு இடத்துல சொல்லுகிறார், என்னை கண்டவன் பிதாவை கண்டார். அவருடைய சீஷர்கள் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வாழ்ந்த போது அவர்கிட்ட எங்களுக்கு கடவுளை காண்பீங்க, அது மட்டும் போதும். அப்ப அவர் சொல்லுகிறார், என்னை கண்டவன் பிதாவை கண்டார். அப்படின்னா நான் தான் கடவுள் என்பதை அவர் சொல்லுகிறார். இப்போ இந்த மாதிரி வசனங்கள் எல்லாம் அவங்க பாக்குறது இல்ல, இதை புரிஞ்சுக்கிறது இல்ல, கேள்வி மட்டும் கேட்கிறாங்க. இயேசு கிறிஸ்து கடவுள் என்று எப்படி சொல்லுகிறது? இப்ப அவர் கடவுளாக இருக்கிறபடியினாலே கடவுளை என்னங்க செய்வோம்? கடவுள் என்ன செய்வோம்? அவர் வழிபடுவோமா இல்லையா? அவரை வணங்குவோமா இல்லையா? அது உள்ளடக்கமாகவே இருக்குதா இல்லையா? அப்போ இதெல்லாம் அவங்க பாக்குறதும் இல்ல. அவங்கள பொறுத்த வரைக்கும் இயேசு கிறிஸ்து ஒரு சாதாரண மனிதனாகவே அடையாளப்படுத்த வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய நோக்கமாக இருக்கு. ஆனா வேதம் முழுவதுமாக நீங்க பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவே கடவுள். அவர் தான் வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவன். இதை முதலாவது உங்களுடைய மனதில் வைத்துக் கொள்ளுங்க. சரியா? இப்ப ரெண்டாவது குறிப்பை பார்க்கலாம். அவர் கடவுள்னு சொல்லிட்டீங்க, அவர் ஏன் இந்த உலகத்துல பிறக்கணும்? இயேசு கிறிஸ்து ஏன் இந்த உலகத்துல பிறக்கணும்? கடவுளான இயேசு இந்த உலகத்தில் பிறந்தார் என்பதை யாராலும் மறைக்கவும் முடியாது, மறுக்கவும் முடியாது. இதை எப்படி சொல்றோம்? படிக்கிற பிள்ளைங்களுக்கு எல்லாம் தெரியும். இப்ப புத்தகத்துல கொஞ்சம் மாற்றம் கொண்டு வந்திருக்கிறாங்க. நாம படிக்கும் போதெல்லாம் எப்படி இருந்துச்சு? கிமு கிபின்னு இருந்துச்சா? கிமுன்னா என்னது? கிறிஸ்துவுக்கு முன். கிபின்னா என்னது? கிறிஸ்துவுக்கு பின். வரலாற்றில் இருந்து பிரிக்க முடியாத அளவுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பிறந்ததை உறுதிப்படுத்தக்கூடிய ஒரு வரலாற்று சான்றுகள்ல ஒண்ணு. அவருடைய பிறப்பையும் அந்த பிறப்பினால் நமக்கு கிடைத்திருக்கிற நன்மைகளையும் மறைக்கணும்னு பாட புத்தகங்கள் எல்லாம் இப்போ பொது ஆண்டு அப்படின்னு சொல்லி கொண்டு வந்திருக்கிறாங்க. எது எப்படி இருந்தாலும், யார் எத்தனை மறைக்கணும்னு முயற்சி செய்தாலும் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல பிறந்ததை யாராலையும் மறைக்க முடியாது. இங்க நம்ம நாட்டுல தமிழகத்துல வேணா அந்த மாற்றத்தை கொண்டு வரலாம். ஆனா உலகம் முழுவதும் எப்படிதான் இருக்கு? கிறிஸ்து பிறப்புக்கு முன், கிறிஸ்து பிறந்த பின் அப்படின்னு தான் அது இருக்கிறது. அப்போ வரலாற்றில் அவர் பிறந்ததை யாராலும் மறைக்க முடியாது. சரி, அவர் எதற்காக பிறந்தார்? ஒரு வசனம் அருமையாக சொல்லுங்க. இப்போ ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோர் பதம்னு சொல்லுவாங்கல்ல. ஒரு பானை சோறும் வெந்திருச்சான்னு பாக்குறத எப்படி பார்ப்போம்? எல்லாத்தையும் எடுத்து வெந்திருச்சான்னு பார்ப்போம்? இல்ல, கரண்டியில கொஞ்சம் சோறை எடுத்து அதுல ஒரு சோறை எடுத்து நசுக்கி பார்ப்போம். அதுவே என்ன செஞ்சிடும்? அது எந்த அளவுக்கு வெந்திருக்குன்றத நமக்கு காட்டிடும். அது மாதிரி வேதத்துல எவ்வளவு வசனங்கள் இருந்தாலும் நீங்க புரிந்து கொள்கிற விதத்துல ஒரு வசனத்தை நான் எடுத்து காட்டுகிறேன் பாருங்க. அது ரொம்ப அருமையான வசனம். அந்த வசனத்துல இயேசு கிறிஸ்து எதற்காக பிறந்தார் என்பதை பற்றி தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. அது 1 தீமோத்தேயு என்கிற புத்தகத்தில் இருக்கிறது. 1 தீமோத்தேயு 1வது அதிகாரம் 15வது வசனம். 1 தீமோத்தேயு 1வது அதிகாரம் 15வது வசனம். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு இந்த உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்பிற்கும் பாத்திரமானது. அவர் எதற்காக இந்த உலகத்திற்கு வந்தார் என்று சொல்லுகிற போது பவுல் அப்போஸ்தலன் அருமையாக எழுதுகிறார், பாவிகளை ரட்சிப்பதற்காக. ரட்சிப்பு அப்படின்னா மீட்புன்னு அர்த்தம். நாம புரிஞ்சுக்கிற விதத்துல சொல்லணும்னா பாவிகளை காப்பாற்றுவதற்காக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பிறந்தார். அதுதான் உண்மையான வார்த்தை. அது உண்மை, எல்லா விதத்திலும் நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வார்த்தையாக அது இருக்கிறதுன்னு அங்கு பவுல் சொல்லுகிறார். ஒருவேளை இதை நீங்க கேட்கும் போது, யார் பாவிகள்? யார் பாவிகள்? அவர்கள் எப்படி பாவிகளாக இருந்தார்கள்?
அவர்களை மீட்பதற்காக, அவர்களை ரட்சிப்பதற்காகவா கடவுள் இந்த உலகத்தில் மனிதனாக பிறந்தார் என்றெல்லாம் உங்களுக்கு கேள்வி வரும். அதை நான் கொஞ்சம் விளக்கமா சொல்லுகிறேன், நீங்க கேளுங்க. பாவிகளை பாவத்திலிருந்து விடுவிப்பதற்காக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பிறந்தார். அதுதான் அவருடைய பிறப்பின் நோக்கம். எப்பெல்லாம் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பிறந்தார் என்று நீங்கள் கேள்விப்படுகிறீர்களோ, எப்பெல்லாம் இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பை பற்றி சிந்திக்கிறீர்களோ, அப்போ உங்க மனதுல வர வேண்டியது என்ன தெரியுமா? அதை ஒரு பண்டிகையாக, ஒரு கிராண்ட் பெஸ்டிவலாக கொண்டாடணும்ன்றதுக்காக அவர் பிறக்கல. அவர் பிறந்தது பாவிகளுடைய ரட்சிப்புக்காக பிறந்தார். அப்ப இயேசு கிறிஸ்து யாருன்னு பார்த்தோம். அவர் ஏன் பிறந்திருக்கிறார்னா, பாவிகளை ரட்சிப்பதற்காக, மீட்பதற்காக, காப்பாற்றுவதற்காக அவர் பிறந்திருக்கிறார். அடுத்த கேள்வி, ஒரு யார் பாவிகள்? அந்த லிஸ்ட்ல நான் இல்லைங்க அப்படின்னு ஒருவேளை நீங்க யோசிக்கலாம். யாரையோ பாவின்னு சொல்ற. சாதாரணமாக இந்த உலகத்துல நம்ம பாவி பய அப்படின்னு சொல்லுவோம், மற்றவங்களை பார்த்து சொல்லுவோம். நம்முடைய நிலை நமக்கு தெரியவே தெரியாது. இப்ப கொஞ்சம் கேளுங்களேன், யார் இந்த பாவிகள்னு நான் சொல்லுகிறேன், கொஞ்சம் கேளுங்க. அந்த பாவிகளை பாவத்திலிருந்து காப்பாற்றுவதற்காக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பிறந்தார். அதுதான் அவருடைய பிறப்பின் நோக்கம். யார் பாவிகள்? இந்த உலகத்துல பிறந்த எல்லா மனிதர்களும் பாவிகள். அதுல நீங்களும் நானும் இருக்கிறோமா இல்லையா? இருக்கிறோமா இல்லையா? இருக்கிறோம். எல்லாருமே பாவிகள். இந்த உலகத்துல பிறந்த மனிதர்களில் பாவமே இல்லாதவராக பிறந்தவர் ஒருவர் மட்டுமே, அவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இப்போ இந்த ஒரு வேத பகுதி வாசித்தோம் பாத்தீங்களா? மத்தேயு 1வது அதிகாரம் 18-25 வசனங்கள்ல அவருடைய பிறப்பை பற்றிய செய்தி அவருடைய தாயாகிய மரியாளுக்கும் யோசேப்புக்கும் தெரிவிக்கப்படுகிறது. அவர் எப்படி பிறந்தார் என்பதை பற்றி அங்கு சொல்லப்படுகிறது. இது ரொம்ப முக்கியமான ஒரு போதனை. இயேசு கிறிஸ்து கன்னியின் வயிற்றில் உற்பவித்து பிறந்தார். நிறைய பேர் இதை பேசுறதுக்கோ இதை சொல்றதுக்கோ தயங்குகிறாங்க, இதை மறைக்க முற்படுகிறாங்க. ஆனா வேதம் தெளிவாக சொல்லுகிறது, அவர் கன்னியின் வயிற்றில் உற்பவித்தார். இங்கதான் அவருடைய பிறப்பு மற்ற மனிதர்களுடைய பிறப்பை விட வித்தியாசப்பட்டு நிற்கிறது. மற்ற மனிதர்கள் எல்லாம் எப்படி பிறக்கிறோம்? ஆண் பெண் சேர்க்கையின் மூலமாக பிறக்கிறோம். ஆனா இயேசு கிறிஸ்து கன்னி மரியாளின் வயிற்றில் கடவுளாக அவர் உற்பவித்தார். அதனாலதான் யோசேப்பு திருமணம் பண்றதுக்கு முன்னாடி யோசேப்புக்கும் மரியாளுக்கும் நிச்சயதார்த்தம் பண்ணியிருக்கிறாங்க. ஆனா மரியாள் திருமணத்துக்கு முன்னாலேயே வயிற்றில் குழந்தையை சுமந்து கொண்டிருக்கிறார். அது கேள்விப்பட்டு யோசேப்பு என்ன செய்யறாரு? மரியாளை அவமானப்படுத்த வேண்டாம், ஏதாவது சொல்லி கல்யாணத்தை தடுத்து நிறுத்திடுவோன்னு யோசித்துக் கொண்டிருக்கும் போது யோசேப்பினுடைய சொப்பனத்தில் ஒரு தூதன் சொல்லுகிறான், யோசேப்பே, உனக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற மரியாளை உன் மனைவியாக சேர்த்துக் கொள்ள நீ என்ன வேண்டாம், தயங்க வேண்டாம். அவளுடைய கருவில் உற்பவித்திருப்பது கடவுள். இந்த வார்த்தையை கேட்ட உடனே யோசேப்பு என்ன செய்கிறார்னா, அதற்கு உடன்பட்டு அந்த குழந்தை பெறுகிற வரைக்கும் மரியாளை தன்னுடைய மனைவியாக ஏற்றுக்கொண்டு அந்த குழந்தையும் பிறக்குது. அந்த குழந்தைக்கு பேர் தான் என்னது? இயேசு. அந்த குழந்தை பிறந்த உடனே இயேசு என்று பெயரிட்டார்கள். பாத்தீங்களா? அந்த உலகத்துல பிறந்த மனிதர்களிலேயே பாவமே இல்லாதவராக பிறந்த ஒரே மனிதர் யாருன்னா அவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. மற்ற எல்லாருமே பாவிகள். எப்படி பாவிகள்னு சொல்லுகிறோம்? வேதம் சொல்லுது, ஆதாமின் வழிவந்த அத்தனை மனிதர்களும் பாவிகள். நாம் எல்லாம் ஆதாமின் வழிவந்தோம் என்று வேதம் சொல்லுது. கடவுள் இந்த உலகத்தை படைத்தார். வேதத்தின் ஆரம்பத்தில் அதுதான் பார்க்கிறோம். ஆதியாகமத்தில் அவரு 6 நாட்களில் வானத்தையும் வானத்தில் உள்ளவைகளையும் பூமியையும் பூமியில் உள்ளவைகளையும் படைக்கிறார். 6வது நாள்ல படைப்பின் மணிமகுடமாக ஆதாமையும் ஏவாளையும் படைக்கிறார். ஒரு ஆணையும் ஒரு பெண்ணையும் படைத்து அவர்களுக்கு அவர் கட்டளையிடுகிறார், நீங்கள் பழுகி பிறகி இந்த பூமியை நிரப்புங்கள் என்று. அப்படி ஆதாமின் வழி வந்தவர்களாக இருக்கிறது தான் இந்த மனித குலம் என்று வேதம் சொல்லுகிறது. அதை நாம் உறுதியாக நம்புகிறோம். அப்படி ஆதாமையும் ஏவாளையும் கடவுள் படைத்து ஏதேன் என்கிற ஒரு தோட்டத்தில் வைத்து கடவுள் ஒவ்வொரு நாளும் அவங்களை நேரடியாக சந்தித்து அவர்களோடு பேசி அவர்களும் கடவுளுடைய அந்த உறவை அனுபவித்து ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்தாங்க. கடவுள் என்ன சொல்லியிருந்தார் தெரியுமா? ஆதாம்கிட்டையும் ஏவாள்கிட்டையும், இந்த தோட்டத்துல இருக்கிற எல்லா மரங்களுடைய பழங்களையும் நீங்க என்ன செய்யலாம்? சாப்பிடலாம். ஆனா
ஒரு மரத்தை காண்பித்து இந்த மரத்தின் கனியை மட்டும் நீங்க என்ன செய்யக்கூடாது, சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருந்தார். ஒருவேளை அதை நீங்க சாப்பிட்டீங்கன்னா நீங்கள் மரணித்து விடுவீர்கள். மரணம்னா சரீர மரணம் இல்ல, இப்ப உடம்புல இறந்து போறோம்ல, அதை சொல்லல, உங்க ஆத்துமாவில் நீங்கள் மரித்து விடுவீர்கள். இப்ப இன்னொன்னையும் சொல்றேன், மனுஷன்றவன் 2 பகுதிகளை கொண்ட, ஒண்ணு நம்ம பார்க்கிற சரீரம், இன்னொன்னு நமக்குள்ள இருக்கிற ஆத்மா. இங்க இருக்கிற எல்லாருக்கும் இது இருக்கு. சரீர பிரகாரமாக இங்க இருக்கிறோம், உயிர்னு சொல்லுகிறோம் பாத்தீங்களா, அதுதான் ஆத்மா. அந்த உயிர் பிரிகிறது தான் மரணம்னு சொல்றோம். அப்ப கடவுள் ஆதாமும் ஏவாள் கிட்டையும் என்ன சொல்லுகிறார்னா, நீ இந்த மரத்தின் கனியை புசித்தால் உன் ஆத்துமாவில் சாவாய். அதாவது கடவுளாகிய என்னோடு இருக்கிற உறவை நீ இழந்து விடுவாய். அவர் பரிசுத்தம் உள்ள தேவன். நீ என்னுடைய கட்டளையை மீறினால், தான் முக்கியம், என்னுடைய கட்டளையை நீ மீறினால் நீ பாவம் செய்து விடுகிறாய், என்னோடு உள்ள உறவை நீ இழந்து விடுகிறாய். அதை செய்யாதபடி கவனமாக இருன்னு கடவுள் சொல்லி இருந்தார். ஆனா இந்த பிசாசுன்னு ஒருத்தர் இருக்கான் பாத்தீங்களா, அவன் ரொம்ப தந்திரமா ஏவாளை ஏமாற்றி, ஏவாள் கிட்ட இல்லாத பொல்லாததெல்லாம் சொல்லி, எப்பவுமே இந்த சதிகாரர்கள் யார அட்டாக் பண்ணுவான்னா நேரடியா ஆண்கள்கிட்ட வரமாட்டான், பெண்கள்கிட்ட தான் ஏதாவது செய்யப்பாங்க. அவங்க என்ன செய்வாங்கன்னா அந்த வார்த்தையை கேட்டு கணவர்கள்ட்ட சொல்லி அப்புறம் அது அப்படியே போகும். அப்படிதான் ஏவாள் வஞ்சிக்கப்பட்டு ஆதாமும் அந்த கனியை புசித்து விட்டான். இந்த உலகத்தில் பாவம் வந்தது. அவ்வளவு நாளும் அவங்க கடவுளோடு அனுபவித்த அந்த உறவை அவர்கள் இழந்து போனார்கள். கடவுள் சொன்ன மாதிரி அவர்களுடைய ஆத்துமாக்கள் மரித்து விட்டது, ஆவிக்குரிய விதத்தில் மரித்து விட்டது. கடவுளோடு உள்ள உறவை இழந்து போனார்கள். அத்தனை அந்த பாவத்தின் துன்பத்தையும் அனுபவிக்க ஆரம்பித்தார். இன்னைக்கு வரைக்கும் நம்ம வாழ்க்கையில நாம் அனுபவிக்கிற துன்பங்களுக்கு எல்லாம் என்ன காரணம் தெரியுமா? பாவம் தான் காரணம். பாவம் தான் அத்தனை துன்பங்களுக்கும் காரணம். ஆதாமும் ஏவாளும் இப்படி பாவம் செய்ததினால் கடவுள் அவர்களை தண்டித்து அந்த ஏதேன் தோட்டத்திலிருந்து விரட்டி விட்டார். அதுக்கு முன்னாடி வரைக்கும் ரொம்ப அற்புதமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தவர்கள் சபிக்கப்பட்டவர்களாக கடவுளுடைய சாபத்தை சுமந்து இந்த உலகத்தில் வேதனைகளையும் துன்பங்களையும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார். கடவுள் ஆதாமை எப்படி சபித்தார் தெரியுமா? உன் நெற்றியின் வியர்வை நிலத்தில் விழ நீ கடினமாக உழைக்கணும். அப்படிதான் ஆண்கள் இன்னைக்கு பொருள் சம்பாதிக்கிறதுக்கு, பணம் சம்பாதிக்கிறதுக்கு என்ன வேதனைப்படுறாங்கன்னு பாருங்க. இது ஆதாமுக்கு கொடுத்த சாபம். ஏவாளுக்கு கொடுத்த சாபம் என்ன தெரியுமா? நீ ஒவ்வொரு முறையும் குழந்தையை பெற்றெடுக்கிற போது வேதனையோடு நீ குழந்தையை பெற்றெடுப்பார். அது சாபம். இன்ன வரைக்கும் அதான் தொடர்ந்து போயிட்டு. அப்ப கடவுள் ஆதாமையும் ஏவாளையும் இப்படி தண்டித்து தோட்டத்தை விட்டு விரட்டினார். அவர்களுடைய வழிவந்த மனுக்குலமாக இருக்கிற அத்தனை பேர், ஆதாமின் பிள்ளைகள், அவர்களுடைய பிள்ளைகள்னு ஜெனரேஷனா பரம்பரையாக அந்த உலகத்தில் பிறந்து வருகிற அத்தனை மனிதர்களும் ஆதாம் செய்த அந்த பாவத்தை சுமந்து கொண்டு வருகிறார். அதனாலதான் வேதம் சொல்லுது, ஆதாமின் வழிவந்த அத்தனை பேரும் பாவிகள். இன்னும் சுருக்கமா சொல்லணும்னா இந்த உலகத்தில் பிறந்த அத்தனை பேரும் பாவி. இப்ப சொல்லுங்க, நீங்களும் நானும் பாவி இல்லைன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. சரியா? இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம், பிறக்கும் போது பாவத்தோடு பிறந்திருந்தாலும் ஒவ்வொரு நாளும் எவ்வளவு பாவம் செய்யறோம். இங்க இருக்கிற யாராவது ஒருத்தர் இல்ல நான் பாவமே செய்யறது இல்லையான்னு சொல்ல முடியுமா? இந்த பாவம்னா என்னன்னு வேதம் சொல்றத கொஞ்சம் சுருக்கமா சொல்றேன் கேளுங்க. இந்த பாவம்னா என்ன தெரியுமா? கடவுளுடைய வார்த்தையில அவர் சொல்லி இருக்கிறார், 10 கட்டளைகளை மீறுவது பாவம். இந்த 10 கமாண்ட்மெண்ட்ஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? 10 கட்டளைகள்னு சொல்லுவாங்க. அந்த கட்டளைகளை சுருக்கமா சொல்றேன் பாருங்க. முதலாவது கட்டளை என்ன தெரியுமா? ஒரே உண்மையான கடவுளை வழிபடாமல் இருப்பது பாவம். மனம் போன போக்குல எனக்கு கடவுள்களை ஏற்படுத்தி வைத்து இவங்கதான் கடவுள்னு நான் வழிபட்டு கொண்டிருப்பது முதல் பாவம். ஏன்னா இப்ப பார்த்த மாதிரி வானத்தையும் பூமியையும் படைத்தவர் அவர் தான் உண்மையான தேவன். அவரை வழிபடாமல் வணங்காமல் இருப்பது பாவம் முதல்ல. இரண்டாவது, கடவுளை பல உருவங்கள்ல உருவாக்கி வழிபடுவது பாவம். இன்னைக்கு மனுஷன் அவனுக்கு என்னென்ன விதத்துல எல்லாம் கடவுளை வழிபடணும்னு நினைக்கிறானோ அத்தனை உருவங்களையும் அத்தனை வடிவங்களையும் கொடுத்து வழிபட்டு கொண்டிருக்கிறான். அது அந்த உண்மையான கடவுளுக்கு எதிராக செய்கிற பாவம். மூணாவது, அந்த உண்மையான கடவுளுடைய பெயருக்கு அவமரியாதை வருகிற விதத்தில் வாழ்வது பாவம்.
நாலாவது இந்த நாளை பத்தினது, ஞாயிற்றுக்கிழமையை பத்தினது. இது ஓய்வு நாள்னு வேதம் சொல்லுது. இந்த நாளை நம்முடைய சொந்த பயன்பாட்டுக்கல்ல, அது கடவுளை ஆராதிப்பதற்காக நாம செலவு செய்யணும். அப்படி செய்யாம இருப்பது பாவம். இந்த நாளுமே கடவுளுக்கு எதிரான பாவம். இதான் அந்த 10 கட்டளைகள்ல முதல் 4 கட்டளைகள். அவர் சொல்றார், என்னை அன்றி உனக்கு வேற தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். முதல்ல நான் தான் கடவுள், என்னை தவிர வேறு கடவுள்களை நீ வழிபடாதே. இரண்டாவது சொல்லுகிறார், எனக்கு எந்த உருவத்தையும் கொடுக்காது, மேல வானத்திலையும் கீழே பூமியிலையும் பூமிக்கு கீழ் இருக்கிற தண்ணீர்களுக்கு ஒப்பான யாதொரு சொரூபத்தையும் விக்கிரகத்தையும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம். நீ அவைகளை நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் அவைகளை வழிபடவும் வேண்டாம். என்னுடைய நாமத்தை வீணிலே வழங்காதே. மூணாவது கட்டளையாக சொல்லுகிறார். நாலாவது, ஓய்வு நாளை பரிசுத்தமாக ஆசரிக்க நினைப்பாயாக. இந்த நாளும் கடவுளுக்கு எதிரான. யாரெல்லாம் இந்த 4 கட்டளைகளை மீறுகிறார்களோ அவர்கள் எல்லோரும் பாவங்களை செய்கிறார்கள். புரியுதா ஏன் இந்த உலகத்துல பிறந்த எல்லாரும் பாவிகளாக பிறந்து பாவங்களை செய்து கொண்டிருக்கிறோம்னு? அடுத்து வர்ற 6 கட்டளையை பாருங்க. 5வது கட்டளை, பெற்றோரையும் வயதில் மூத்தோர்களையும் மேலான அதிகாரத்தில் இருக்கக்கூடிய எல்லோரையும் மதிக்கணும். பிள்ளைங்களா கவனிங்க, பெற்றோரை வயதுல மூத்தோர்களாக இருக்கிறவங்க, உங்களுக்கு மேலான அதிகாரத்துல ஸ்கூல்ல டீச்சர்ஸா இருக்கலாம், யாரெல்லாம் உங்களோட வயதுல பெரியவங்களா இருக்கிறாங்களோ அவங்களெல்லாம் மதிக்கணும். இங்க இருக்கிற எல்லாருக்கும் தான் அது. அவங்கள மதித்து நடக்க வேண்டும் என்பது கடவுளுடைய கட்டளை. ஆனா இன்னைக்கு மதிச்சா நடந்து கொண்டிருக்கிறோம்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பிள்ளைங்க, நீங்க மதிக்கிறீங்களா? உங்க பெற்றோரை மதிக்கிறீங்களா? வயதுல மூத்தவங்களை மதிக்கிறீங்களா? ஆசிரியர்களை மதிக்கிறீங்களா? ஒவ்வொரு ஆசிரியருக்கும் ஒவ்வொரு பட்ட பேர் வச்சு கூப்பிடுறோம். அவருக்கு அவங்க அப்பா அம்மா ஒரு பேர் வச்சிருப்பாங்க. சிரிக்கிறாங்க. சிரிக்கிறானாலே என்ன தெரியுது? ஏதோ ஒரு பட்ட பேரை வச்சிருக்கிறான்னு அர்த்தம். அப்ப என்ன, அங்க கடவுளுடைய கட்டளையை மீறுகிறீர்கள். அவங்க அப்பா அம்மா, தம்பி இதை செய், பாப்பா இதை செய்யன்னு சொன்னா, இல்ல அதெல்லாம் செய்ய முடியாது, எனக்கு அது செய்ய விருப்பம் இல்லை, நான் இப்படிதான் இருப்பேன் அப்படின்னா நீங்க என்ன செய்றீங்க? உங்க அப்பா அம்மாவை எதிர்க்கிறீங்க. அது பாவம். அது பாவம் இல்லையா? கடவுளுக்கு எதிரான பாவம். கடவுள் இந்த உலகத்துல நீங்க வருவதற்கு உங்க அப்பா அம்மாவை தானே பயன்படுத்துற. அப்பா அம்மா இல்லாம நீங்க இந்த உலகத்துல பிறந்திருக்க முடியுமா? அப்ப அப்பா அம்மாவை எதிர்த்து பேசுறதும், முதல்ல அப்பா அம்மாவுக்கு எதிராக குரலை ஒசத்துறதும், அதெல்லாம் எவ்வளவு பெரிய பாவம் தெரியுமா? கடவுள் நியமித்திருக்கிற ஒரு அதிகாரத்துக்கு எதிர்த்து பேசுவது பாவம். அடுத்து பாருங்க, 6வது, கொலை செய்யறது பாவம். உடனே சொல்லுங்க, அப்பா இந்த பாவத்தை நான் செஞ்சதே இல்லை. யாராவது கொலை செஞ்சிருக்கிறீங்களா? வேகமா இல்லன்னு தலையாட்டுறவங்க, அப்போ அதெல்லாம் நாங்க செய்யவே மாட்டோம். கொலைன்னா ஒரு மனுஷனை அவர் உயிரை எடுக்கிறதுக்கான செயலை செய்யறது மட்டும் கொலை இல்லை. கடவுளுடைய வார்த்தை என்ன சொல்லுது தெரியுமா? காரணம் இல்லாம ஒரு மனுஷனை பார்த்து நீங்க திட்டிட்டீங்கன்னு வைங்களேன், முட்டா பயல அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா அது கொலை. என்னங்க, முட்டாள்னு சொல்றது ஒரு கொலையா? கடவுள் அப்படிதான் சொல்றார். பிறரை அவமதிக்கிற விதத்தில் நீங்கள் பேசினால் அது கொலை. கடவுள் மனிதர்களை அவருடைய சாயலில் படைத்து வைத்திருக்கிறார். அவங்கள பார்த்து ஏளனமா பேசுனீங்கன்னா இதெல்லாம் ஒண்ணுத்துக்கு லாயக்கப்படாது. யோசிச்சு பாருங்க, ஒரு நாள் எத்தனை முறை மற்றவங்களை பத்தி இப்படி தப்பா பேசுறோம். இது உருப்படாது. இது ஒரு முட்டாள், இது ஒரு அறப்பைத்தியம். என்னென்னலாம் வாயில வருமோ மற்றவங்களை, நாய் பேய் என்னென்ன வருமோ எல்லாம் திட்டுறது, இதெல்லாம் கொலைன்னு வேதம் சொல்லுதுங்க. ஆமா, ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், தன் சகோதரனை பார்த்து மூடனே என்று சொல்லுகிறவனுக்கு என்ன தண்டனை தெரியுமா? நரகம் தான் தண்டனைன்னு சொல்லுது. அப்ப யாருமே சொல்ல முடியாது, நான் யாரையுமே கொலை பண்ணலங்க, இந்த பாவத்தை நான் செய்யவே இல்லை, இதுக்கு முன்னாடி சொன்னதை கூட ஏதோ நான் ஒத்துக்கிறேன், ஆனா நான் கொலையே செய்யலையே அப்படின்னா இங்க பாரு, கவனி சரியா? அடுத்து 7வது, விபச்சாரம் செய்வது பாவம். இல்லைங்க, நான் ரொம்ப ஒழுக்கமா தான் வாழ்ந்துட்டு இருக்கேன். வேதம் என்ன சொல்லுது தெரியுமா? ஒரு பெண்ணை இச்சையோடு பார்த்தால், ஒரு ஆணை இச்சையோடு பார்த்தால் விபச்சாரம் என்கிற பாவத்தை செய்தாயிற்று. யாராவது சொல்ல முடியுமா நான் இந்த பாவத்தை செய்யலன்னு? எதுவும் பாவம். அடுத்து 8வது, திருடுறது பாவம். திருடுறது பாவம். நான் திருடலாம் மாட்டேங்க. ஒன்னொன்னையும் சொன்ன உடனே சொல்லுவேன், நான் திருட மாட்டேன், நான் திருடவே மாட்டேன்.
ஆனா திருட்டுன்னு வேற எதை சொல்லுது தெரியுமா? மற்றவங்களுடைய பொருளை அபகரிக்கிறது மட்டும் இல்ல. ஸ்கூல் போற பிள்ளைங்களுக்கு இது ரொம்ப டெம்டேஷனா இருக்கு. எவனாவது ஒருத்தன் பக்கத்துல ஒரு நல்ல ரப்பர் கொண்டு வந்துட்டான், அது ஒரு சென்டட் ரப்பரா இருந்துச்சுன்னா அத கண்ணு பூரா அதுலயே தான் இருக்கு. ஆசிரியர் அங்க பாடம் நடத்திட்டே இருப்பாரு, இவனுக்கு கண்ணு பூரா எப்ப அவன் அசந்து மறந்துருப்பான் அந்த ரப்பரை நம்ம எடுத்துரும். ரப்பரு, பென்சிலு, பேனா, அவங்க அப்பா ஏதாவது வெளிநாட்டுல இருந்து வாங்கிட்டு வந்தாருன்னா அதெல்லாம் எடுத்துட்டு வர்றது. ஸ்கூல்ல வந்து சாக்கு மெதுவா எடுத்து வந்துருவாங்க. இதெல்லாம் செய்யறது, இதெல்லாம் திருட்டு. தம்பி கவனிங்க, இதெல்லாம் திருட்டு, இதெல்லாம் செய்யவே கூடாது. மற்றவங்களுடைய பொருளை எடுக்கிறது மட்டும் திருட்டு இல்ல, உங்களுக்கு கொடுத்திருக்கிற வேலையை நீங்க சரியா செய்யலைன்னா அதுவே திருட்டு. பைபிள் சொல்லுது. ஆமா, நீங்க எங்க வேலை பார்க்கறீங்களோ அந்த வேலை நேரத்துல அந்த வேலையை சரியா நீங்க செய்யலைன்னா, நம்ம பாசையில சொல்லணும்னா ஓபி அடிக்கிறதுன்னு சொல்லுவோம் பாத்தீங்களா, அதை செஞ்சா பாவம். நீங்களே யோசிச்சு பாருங்க, நான் சொல்ல வேண்டாம், உங்க மனசுல நீங்களே யோசிச்சு பாருங்க. எத்தனை மணிக்கு ஆபீஸ்க்கு போறீங்க, எப்படி வேலை பாக்குறீங்க, எத்தனை மணிக்கு ஆபீஸ் கிட்ட வர்றீங்க, யோசிச்சு பாருங்க. படிக்கிற பிள்ளைங்க யோசிச்சு பாருங்க, நீங்க எப்படி படிக்கிறீங்க. இதெல்லாம் சரியா செய்யலைன்னா திருட்டுன்னு வேதம் சொல்லு. 9வது பொய் சாட்சி. எல்லாரும் இதுல மொட்டு மொத்தமா ஆண்டி ஒரு நாள்ல காலையில இருந்து நைட்டு படுக்க போற வரைக்கும் வாயில எத்தனை பொய் வருதுன்னு யோசிச்சு சொல்லுவாங்கல்ல, ஒரு பொய்ய மறைக்க 1000 பொய் சொல்லுவோம். ஏன்டா ஹோம்ஒர்க் செஞ்சுட்டு வரல, எடுத்து விடுவான் பாருங்க பொய். அதுக்கு அடுத்தடுத்து ஒவ்வொரு கேள்வி கேட்டோம்னா அந்த கேள்விக்கு பதில இன்ஸ்டன்டா சொல்லிக்கிட்டே வருவோம், பொய்யா சொல்லிக்கிட்டே வருவோம். பசங்க மட்டும் இல்ல, இருக்கிற எல்லாரும் தான். ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்துல பொய்ய சொல்லி அந்த பொய்ய மறைக்க 1000 பொய்ய சொல்லிக்கிட்டே இருக்கும். ஆனா பொய் சொல்றது, உண்மைக்கு எதிராக பேசுவதும் பொய் சொல்லுவதும் பாவம். கடைசியா 10வது, இச்சையாதிருப்பாயாக. மற்றவர்களுடைய பொருள் மேல அளவு கடந்த ஆசை, அதை எப்படியாவது அபகரிக்கணுங்கிற எண்ணம், அதான் இச்சை, அது பாவம். யாராவது ஒருத்தர் ஒரு நல்ல சேலை கட்டிட்டு போயினா உடனே மனசு என்ன வருது, நான் தேடும் போதெல்லாம் இது கிடைக்கவே மாட்டேன். மனசு இவளுக்கு எங்க இருந்துதான் இதெல்லாம் கிடைக்குது. ஒருத்தர் நல்லா வாழ்ந்தா பொறுக்கா, இதெல்லாம் இப்படி வாழ்றாங்க. அவனுடைய பொருளை பார்த்து பார்த்து அப்படியே ஆசைப்பட்டு இருதயத்துல பொங்கிக்கிட்டே இருக்கு. அதெல்லாம் பாவங்க, அதெல்லாம் பாவம். ரொம்ப சுருக்கமாக நேரத்தின் அருமை கருதி நான் சொல்லியிருக்கிறேன். இதை யாராவது செய்யாம இங்க இருந்தீங்கன்னா சொல்லுங்க, இல்லன்னு நீங்களே மட்டையாடுங்க. இந்த 10 கட்டளையில வேதம் என்ன சொல்ல தெரியுமா? 10 கட்டளையில ஏதாவது ஒரு கட்டளைய மீறினாலும் மொத்தமும் போச்சு. அப்ப எல்லாமே இங்க ஒத்துக்க வேண்டியதுதான். பாவிகள், பாவிகள் யாருமே தப்ப முடியாது. பிறக்கும் போதும் ஆதாமினுடைய சந்ததியாக பாவிகளாக பிறக்கிறோம். தொடர்ந்து இந்த 10 கட்டளைகளை மீறி மீறி ஒவ்வொரு நாளும் பாவம் செய்யும் போது பாவிகளாக இருக்கு. யோசிச்சு பாருங்க, ஒவ்வொரு நாளும் எவ்வளவு பாவம் செய்யறோம், அந்த பாவத்தினுடைய அளவு எவ்வளவு அதிகரித்து கொண்டே போகிறதுன்னு யோசிச்சு பாருங்க. சரி, இந்த பாவத்துக்கு என்ன தண்டனை தெரியுமா? கடவுள்னு ஒருவர் இருக்கிறாருன்னு சொன்னால், அவர் பரிசுத்தமே உருவான கடவுள்னு சொன்னால், அவர் பாவத்தை தண்டிக்கிறவர்னு சொன்னால், ஆதாமும் ஏவாளும் செய்த பாவத்துக்காக அவர்களை தண்டித்து சவித்து தோட்டத்தை விட்டு விரட்டினார்னு சொன்னமா, அது மாதிரி மனிதர்கள் ஆகிய இந்த உலகத்துல பிறந்த மனிதர்கள் செய்கிற ஒவ்வொரு பாவத்தையும் கடவுள் வெறுக்கிறார். கடவுள் வெறுக்கிறார். கடவுள் வெறுக்கிறது மட்டும் இல்ல, அந்த பாவத்தை தண்டிக்கவும் செய்கிறார். இந்த உலகத்திலேயே செய்கிற பாவங்களுக்கான தண்டனைகளை நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனா இன்னும் பயங்கரமாக வரப்போகிறது என்னன்னா நரக தண்டனை. இந்த உலகத்தை விட்டு பிரிந்து போகிற போது, மரணத்தை அடைகிற போது, அந்த மரணத்துக்கு முன்பாக பாவ மன்னிப்பு கிடைக்காவிட்டால், அந்த மனிதன் இறந்து போகிற போது அவனுடைய சரீரம் இந்த உலகத்தில் புதைக்கப்படுகிறது, அவனுடைய ஆத்துமா நரகத்துக்கு போகுது. வேற வழியே இல்லை. கொஞ்சம் தீவிரமா அதை கேளுங்க, கொஞ்சம் கவனமா கேளுங்க, இதை குறிச்சு கொஞ்சம் சிந்திங்க. கடவுளுக்கு எதிராக இப்படி பாவங்களை செய்து வாழ்ந்து கொண்டிருப்பதனுடைய தண்டனை என்ன? கடவுளுடைய கோபம் மேல் நிற்கிறது, உங்க மேல நிற்குது. நீங்க செய்யற பாவத்துக்காக கடவுளுடைய கோபம் உங்க மேல வந்து நிற்குது. அந்த பாவத்தை போக்குவதற்கு, அந்த பாவ மன்னிப்பை பெற்றுக் கொள்வதற்கு இடம் இல்லைன்னா கடவுளுடைய தண்டனைகள் அந்த உலகத்துல வாழும் போதே அனுபவிக்கணும். அதே சமயத்துல மரித்த பிறகு
ஆத்துமா நரகத்தை போய் அடையும். அது மட்டும் இல்ல, வேதம் சொல்லுது இயேசு கிறிஸ்து மறுபடியும் திரும்ப வருவார். அவர் வரும்போது உலகத்தில் இருக்கிற அத்தனை மனிதர்களையும் நியாயம் தீர்ப்பார். உயிரோடு இருக்கிறவங்க, மரித்தவர்கள் எல்லோரையும் நியாயம் தீர்ப்பார். அது நித்திய நியாய தீர்ப்பு. ஒட்டுமொத்தமாக பாவிகளாக இருக்கிற, பாவ மன்னிப்பை பெறாதவர்களாக இருக்கிற அத்தனை பேருக்கும் நரகம். அதுக்கப்புறம் தப்பவே முடியாது. ஒரு தடவை நரகத்துல போய்விட்டால் அதுல இருந்து தப்புவதற்கு வழியே இல்லை. எவ்வளவு பயங்கரம்னு யோசிச்சு பாருங்க. இருக்கிற ஒவ்வொருத்தரும் இதை குறிச்சு ரொம்ப கவனமா யோசிக்கணும். வேதம் எல்லோரையும் பாவிகள் என்கிற சிறைக்குள் அடைத்து விட்டது. நீங்க எல்லாம் அந்த பாவிகள் சிறைக்குள் இருக்கிறீங்க, பாவங்களை செய்றீங்க. அந்த பாவங்கள்னால தேவனுடைய தண்டனை உங்க மேல நிலை நிற்கிறது. உங்களுக்கு அந்த சிறைச்சாலையிலிருந்து விடுதலை கிடைக்க வேண்டும். அந்த பாவத்திலிருந்து உங்களுக்கு விடுதலை கிடைக்கும். இதுல இன்னொரு ஆச்சரியமான விஷயம் என்ன தெரியுமா? நீங்க எவ்வளவு முயற்சி பண்ணாலும் உங்களால பாவத்திலிருந்து விடுதலையை பெற முடியாது. உலகத்திலேயே ஒரு மனுஷன் ஜெயில இருக்கிறான்னா அவனை விடுவிப்பதற்கு ஜாமீன் கொடுப்பாங்க பாத்தீங்களா? வேற ஒருத்தர் போய் உத்தரவாதம் கொடுத்து பணம் எல்லாம் கட்டி அவரை விடுவித்து கொண்டு வரும். அதே மாதிரி பாவத்துல சிறைப்பட்டிருக்கிற எந்த ஒரு மனிதனாலும் தன்னைத்தானே பாவத்திலிருந்து மீட்க முடியாது. வேற யாரும் ஹெல்ப் பண்ண முடியாது. சரி, அவர் ஜெயில இருக்கிறாரு, நான் போய் அவருக்கு ஹெல்ப் பண்ணலாம்னா நீங்களே ஜெயில தானே இருக்கிறீங்க, பாவ சிறையில தானே இருக்கிறீங்க. அப்ப யாருமே யாரையும் மீட்க முடியாது. உங்களையும் உங்களால மீட்க முடியாது, மற்றவர்களையும் மீட்க முடியாது. இந்த பாவம் என்கிற சிறையில் அடைபட்டிருக்கிறீர்கள். அப்படி அடைபட்டிருக்கிறவர்கள் மேலதான் தேவனுடைய கோபம் இருக்கிறது, நரக தண்டனையும் இருக்கிறது. இதுல இருந்து எப்படிங்க தப்பிக்கிறது? எப்படி தப்பிக்கிறது? அந்த விடுதலையை கொடுப்பதற்காகவே இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பிறந்தார். அந்த பாவ சிறையிலிருந்து உங்களுக்கு விடுதலையை கொடுப்பதற்காக கடவுளாம் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பிறந்தார். வந்துட்டோமா பாயிண்ட்டுக்கு? இயேசு கிறிஸ்து ஏன் இந்த உலகத்தில் பிறந்தார்? முதல்ல என்ன பார்த்தோம்? அவர் யாருன்னு பார்த்தோம். அவர் யார்? வானத்தையும் பூமியையும் அவைகளில் உள்ள எல்லாவற்றையும் படைத்த கடவுள். இரண்டாவது பார்த்தோம், அவர் ஏன் பிறக்க வேண்டும்? இந்த உலகத்துல பாவ அடிமைத்தனத்தில் இருக்கிறவர்களை பாவத்திலிருந்து விடுவிப்பதற்காக பிறந்தார். கடவுள் மனிதனானார். அவர் நம்மை போலவே இந்த உலகத்தில் மனிதனாக வாழ்ந்து நாம் செய்ய வேண்டிய கடவுளுடைய கட்டளைகளை எல்லாம் எந்தவித குறைவும் இல்லாமல் நிறைவேற்றி, வேதம் சொல்லுது ரத்தம் சிந்தாமல் பாவ மன்னிப்பில்லை, குற்றமற்ற ரத்தம் சிந்தப்பட வேண்டும், அது கடவுளுடைய நியதி. அப்பதான் பாவம் மன்னிக்கப்படும். அந்த பாவம் மன்னிக்கப்படுவதற்காக குற்றமே இல்லாத ரத்தத்தை கொண்ட கடவுள் மனிதனாக இருந்த இயேசு கிறிஸ்து வேதனைகளை அனுபவித்து அவர் சிலுவையில் மரித்தார். அவருடைய பரிசுத்த ரத்தம் சிந்தப்பட்டது. பாவிகளான மனிதர்கள் மீட்பை அடைய வேண்டும் என்பதற்காக, அவர்களுக்கு பாவத்திலிருந்து விடுதலை கொடுக்க வேண்டும் என்பதற்காக, அவர்கள் மேல் இருக்கிற தேவ கோபத்தை அகற்றுவதற்காக, அவர்கள் அனுபவிக்க போகிற நித்திய நரக தண்டனையிலிருந்து அவர்களுக்கு விடுதலை கொடுக்க வேண்டும் என்பதற்காக அவர் பாவிகளுக்கு பதிலாக சிலுவையில் மரித்தார். அவருடைய சொந்த உயிரையே கொடுத்தார். அவருடைய ரத்தம் சிந்தப்பட்டது. அவருடைய சரீரம் பிற்கப்பட்டது. அவர் வேதனையையும் துன்பத்தையும் கொடுமையான சிலுவை மரணத்தையும் அனுபவித்து மரித்தார். எதற்காக? பாவிகளுக்கு ரட்சிப்பு கிடைக்க வேண்டும் என்பதற்காக. வேற எதுவுமே உங்களுடைய பாவ சிறையிலிருந்து உங்களை மீட்க முடியாது. ஒரு சபையில போதகனாக இருக்கிறவனாலும் அது முடியாது. உலகத்துல எவ்வளோ பெரிய பதவியில இருக்கிறவனாலும் அது முடியாது. அவனுக்கே ரட்சிப்பு தேவைப்படுது. அப்ப அந்த சிறைச்சாலையின் பூட்டை திறக்கக்கூடிய சாவியாக இருக்கிறது எதுனா இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவை மரணம். அதற்காக தான் அவர் இந்த உலகத்தில் பிறந்தார். இது எத்தனை ஆச்சரியமானதுன்னு யோசிச்சு பாருங்க, எத்தனை அற்புதமானது. கடவுள் பாவிகளான நமக்கு மீட்பை கொடுப்பதற்காக இந்த உலகத்தில் பிறந்தார்.
அதுதான் 1 தீமோத்தேயு 1:15 நம்ம வாசித்தோம். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு இந்த உலகத்தில் பிறந்தார். ஏன் பிறந்தார்னு இப்ப உங்களுக்கு புரியுதா? சரி, 3வது குறிப்பு, கடைசி குறிப்பு. இதனால எனக்கு என்னங்க நன்மை? இதனால எனக்கு என்ன நன்மை? இயேசு பிறந்ததை குறித்து நான் யோசிக்க வேண்டியது என்ன அவசியம்? அது கிறிஸ்தவர்களுக்கு இருக்கட்டும், அவங்க பார்த்துக்கிட்டோம். நான் ஏன் அதை குறித்து யோசிக்கணும்? அவர் சிலுவையில் மரித்ததுனால எனக்கு என்ன லாபம்? அவர் இந்த உலகத்துல மனிதனாக பிறந்து நீதியாக வாழ்ந்து கடவுளுடைய எல்லா காரியங்களையும் நேர்த்தியாக நிறைவேற்றி பாவத்துக்கு ரத்தம் சிந்தி மரித்தார் என்று சொல்லுகிறதுனால் எனக்கு என்ன லாபம்? உங்களுக்கு என்ன லாபம் தெரியுமா? இப்ப நான் சொன்ன இந்த காரியங்கள் எல்லாம் நீங்க விசுவாசித்து அதை நம்பி நீங்க பாவிங்கிறத உணர்ந்து, நானும் இப்படிப்பட்ட பாவங்களை செய்து கொண்டிருக்கிறேன், இதனால கடவுளுடைய கோபம் என் மேல இருக்கிறது, இந்த பாவத்திலிருந்து என்னால என்னை விடுவித்துக் கொள்ள முடியாது, அதற்கு இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவை மரணம் மட்டுமே வழி, அவர்தான் பாவத்திலிருந்து விடுவிப்பதற்கான ஒரு வழியை ஏற்படுத்தி இருக்கிறார்னு நீங்க நம்பி இயேசு கிறிஸ்துவிடம் வரும்போது அவர் என்ன செய்கிறார் தெரியுமா? உங்களுடைய பாவங்களை மன்னிக்கிறார். யாரெல்லாம் நான் பாவி என்பதை உணர்ந்து, என்னுடைய பாவம் கடவுளுக்கு எதிரானதுன்றதை உணர்ந்து, நான் கடவுளுடைய நியாய தீர்ப்பை அடைய போகிறேன் என்பதை உணர்ந்து அவரிடத்துல வந்து, நான் பாவிதான் கடவுளை, என் பாவங்களை மன்னிங்க, எனக்கும் ரட்சிப்பை தாங்க, பாவ மன்னிப்பை தாங்க, பாவ விடுதலையை தாங்க, என் மேல இருக்கிற உங்களுடைய கோபத்தை அகற்றுங்க, நரக தண்டனை என் மேல இருந்து நீங்கட்டும், எனக்கு உதவி செய்யுங்கன்னு யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவிடம் வருகிறார்களோ அவர்களுக்கு அவர் அந்த பாவ மன்னிப்பின் ரட்சிப்பை கொடுக்கிறார். உங்களுக்கு என்ன நன்மை தெரியுமா? இதை நீங்கள் செய்கிற போது உங்கள் ஆத்துமாவுக்கு நீங்கள் நன்மை செய்கிறீர்கள். கடவுளோடு நீங்கள் இழந்து போன அந்த உறவை மறுபடியும் அனுபவிக்கிறீர்கள். கடவுளுடைய தண்டனை, கடவுளுடைய சாபம் உங்க மேல இருந்து நீக்கப்படுகிறது. கடவுள் தன்னுடைய ரட்சிப்பின் ஆசீர்வாதத்தினால் உங்களை ஆசீர்வதிக்கிறார். அவருடைய பிள்ளைகளாக உங்களை ஏற்றுக்கொள்கிறார். இதுதாங்க உங்களுக்கு கிடைக்கிற நன்மை. வேற யாரும் இதை செய்ய முடியாது. வேற யாரும் இதை செய்ய முடியாது. இந்த நன்மையை உங்களுக்கு கொடுப்பதற்காகவே இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பிறந்தார். இப்ப நீங்க சொல்லுங்க, இதை யோசித்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவது சிறந்ததா அல்லது பகட்டாக பண்டிகை கொண்டாடுவது சிறந்ததா? அந்த நாளை விசேஷித்துக் கொள்வதும் சுவிசேஷத்தை சொல்வதற்கும் எந்த தடையும் இல்லை. ஆனா சிந்திக்க வேண்டியதை சிந்திக்காமல், இருதயத்தில் மனம் திரும்புதலும் கடவுளுடைய ரட்சிப்பின் ஆசீர்வாதத்தையும் அதை அனுபவிக்காமல், அவருடைய பிறப்பை ஒரு பகட்டான பண்டிகையாக கொண்டாடுகிறதுல ஒரு பிரயோஜனமே இல்லை. இல்லையா? இல்ல இல்லையா? நீங்களே யோசிச்சு பாருங்க, அதுல என்ன நன்மை வரப்போகுது? நீங்க புத்தாடைகளை அணியலாம், வீடுகள் எல்லாம் டெக்கரேட் பண்ணலாம், எல்லாம் செய்யலாம். உங்க ஆத்துமா அந்த பாவ விடுதலையை அடையாமல் இருந்தால் நீங்கள் கொண்டாடுகிற அந்த பண்டிகையினால் உங்களுக்கு என்ன லாபம்? ஏதாவது லாபம் இருக்கா? ஒரு லாபம். அதனாலதான் இந்த செய்திக்கு தலைப்பே இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு பண்டிகைக்கா பாவ விடுதலைக்கா? அது பண்டிகையாக கொண்டாடுவதற்காக அல்ல, அது பாவ விடுதலையை கொடுப்பதற்காக இயேசு கிறிஸ்து பிறந்தார். இத ஒரு நாள்ல நினைச்சிட்டு மறந்து போகிற ஒரு காரியமும் அல்ல. அதனாலதான் வேதம் என்ன சொல்லுது தெரியுமா? ஒவ்வொரு வாரமும் வாரத்தின் முதல் நாளில் சபையாக கூடி ஆராதிக்கிற போது இயேசு கிறிஸ்து எனக்காக பிறந்தார்னு நினைச்சு பார்க்க. இயேசு கிறிஸ்து என்னுடைய பாவத்திலிருந்து என்னை மீட்பதற்காக அவர் சிலுவையில் மரித்தார் என்பதை நாங்கள் சிந்தித்து பார்க்கிறோம். அவர் உயிரோடு எழுந்தார், அவர் மீண்டும் வருவார், எங்களையெல்லாம் அவரோடு சேர்த்துக் கொள்வார். அதை ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நேரமும், ஒவ்வொரு ஆராதனையிலும் நம்ம நினைச்சுப்போம். அது ஒரு நாள் பண்டிகையாக கொண்டாடி மறந்து போகிற ஒரு விஷயம் அல்ல. அது ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நேரமும் நாம் நினைத்து பார்க்க வேண்டும். புரியுதா? இதை தாங்க உங்களுக்கு இன்னைக்கு சொல்லணும்னு நான் நினைச்சு வந்தேன். இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பு பகட்டான பண்டிகை கொண்டாடுவதற்காக அல்ல, அவர் ஏற்படுத்தின பாவ விடுதலையை நினைவு கூறுவதற்காக.
ஒவ்வொரு நாளும் அதை நாம செய்யணும். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஆராதனையில் அதை நம்ம நினைச்சு ஆண்டவருக்கு நன்றி செலுத்தணும். அவர் மட்டும் மனிதனாக இந்த உலகத்தில் பிறந்து பாவ விடுதலைக்கான இந்த செயலை செய்யாதிருந்தால் இங்க இருக்கிற ஒருத்தரும் தப்ப முடியாது. எல்லாரும் நம்முடைய பாவத்தின் காரணமாக தண்டிக்கப்பட்டு நரகத்திற்கு போய்விடுவோம். ஆனா இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பும் வாழ்வும் மரணமும் அவருடைய உயிர்த்தெழுதலும் இந்த பாவ விடுதலையை நமக்கு பெற்று தந்திருக்கிறது. இதை கொஞ்சம் சிந்தித்து பாருங்க. இன்னைக்கு இதை குறிச்சு யோசிங்க. நீங்க கேட்ட அந்த வார்த்தைகளை உங்க இருதயத்துல கொண்டு வந்து இதெல்லாம் எத்தனை உண்மையா இருக்குன்னு நீங்க சிந்தித்து பாருங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்துல நோக்கி பாருங்க. அவர்கிட்ட வாங்க. இன்னைக்கு என் வாழ்க்கையிலேயே முறையா இப்படி ஒரு செய்தியை நான் கேட்கறதுக்கு நீங்க உதவி செய்வீங்க. உண்மைதான், நான் பாவ அடிமைத்தனத்தில் அந்த பாவ சிறையில், அந்த சிறைச்சாலையில் இருந்து என்னை விடுவிப்பதற்காக, என்னுடைய தண்டனையிலிருந்தும் என்னுடைய துன்பத்திலிருந்தும் என்னை விடுவிப்பதற்காக நீர் பிறந்தீர் என்பதை நான் கேள்விப்பட்டேன். அதை நான் நம்புகிறேன். எனக்கு விடுதலை இருந்தார், என்னை ரட்சி, நானும் உங்களுடைய பிள்ளையாக இந்த உலகத்தில் வாழ உதவி செய்யும்னு நீங்க கேளுங்க. ஆண்டவர் அப்படி கேட்கிற ஒவ்வொருத்தருக்கும் உதவி. தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பார்.